என்னதான் ஆன்லைன்ல நிறைய நல்ல மாடல்ஸ் இருந்தாலும் ஆஃப்லைன்ல போயிட்டு நான் மொக்க மாடல்ஸ் தான் வாங்குவேன்றவங்களுக்காகவே ஓப்போ பாத்தீங்கன்னா ஓப்போ F29 ஒரு அருமையான மாடலா லான்ச் பண்ணாங்க. இந்த போன்ல டேமேஜ் ப்ரூஃப் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்னு என்னதான் அடிச்சு விட்டாலும் அது வேலைக்கு ஆகுமா ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோல இதை கீழே போட்டு காட்டுறது, தண்ணியில போட்டு காட்டுறதுன்னு எதுவுமே இருக்க போறது இல்ல. எதுக்கு இந்த போனை வாங்கணும்? இதோட டியூரபிலிட்டிக்காகவா இல்ல டிசைன், டிஸ்பிளே, பேட்டரி, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு அதுக்காக இந்த போனை வாங்கலாமான்னு சொல்லிட்டு டீடைல்டா சொல்றேன். அண்ட் இவ்வளவு இருக்கிற இதையே வாங்க யோசிக்கிற மாதிரி இருக்கிறப்போ இதுக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி அதே ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா விலை ஜாஸ்தியா விவோ பாத்தீங்கன்னா இந்த V50 லான்ச் பண்ணாங்க. சோ இத கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லன்னு தோணுதான்னு சொல்லிட்டு டீடைல்டா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எது வாங்கணும் வேணாம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த போன்ல ஓகன் பேசுற அந்த டியூரபிலிட்டியை பத்தி பார்த்துடலாம். என்னதான் இது கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பில்டா இருந்தாலும் 360 டிகிரிக்கு ஆர்மர் பாடியோட டேமேஜ் ப்ரூஃப் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேமரா பம்ப்ல சைட் ஃப்ரேம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஆன்டி டாப் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க தெரியாம பாக்கெட்ல இருந்து கீழே போட்டாலும் சரி, இந்த மாதிரி டேபிள்ல அப்படி தெரியாம கீழே விழுந்தாலும் சரி, நீங்க மாடிப்படியில ஏறி போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தாலும் ஒண்ணு ஆகாது. இதோட சேர்த்து என்விரான்மென்ட் டெஸ்ட்ல மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கோம். அண்ட் IP66, 68, 69 ரேட்டிங்கோட வாட்டர் ப்ரூஃபும் இருக்கு. வாட்டர் ப்ரூஃப்ல அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ற லிக்யூட்ஸ், காஃபி, டீ, ஜூஸ், சோடா இந்த மாதிரி 18 லிக்யூட்ஸை டெஸ்ட் பண்ணி ஒண்ணு ஆகாதுன்னு பிராண்ட் சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி ஸ்டண்ட் வேற யாருமே பண்ணல. இதை விட விலை கூட வச்சு விற்கிறாங்களே இவங்கள்ட்டே பாத்தீங்கன்னா IP ரேட்டிங்கை தவிர வேற ஒன்னும் இல்ல. இதெல்லாம் இருந்தாலும் இங்க ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி டியூரபிலிட்டிக்கு நாங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கோம். போன் கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாதுன்னு பிராண்டே சொன்னாலும் அதுக்காக அந்த போன் வாங்க வேணாம். ஏன்னா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் டேமேஜே ஆனாலும் வாரண்டில கவர் ஆகாது. இந்த மாதிரி டியூரபிலிட்டி இருக்கிறத ஒரு அட்வான்டேஜா வச்சுக்கோங்க. ஏன்னா இதை கொடுத்துட்டு எதுல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்கன்னு டீடைலா சொல்றேன். ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் மினிமலான பாக்ஸி டிசைன்ல ரவுண்டட் கார்னர்ஸோட பேக்ல மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. மொபைல் சிம்பிளா பார்க்க நல்லாவே இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பில்ட், போன் வெயிட் கம்மியா ஸ்லிம்மா இருக்கு. இந்த அளவுக்கு வெயிட்டும் திக்னஸும் கம்மியா கொடுத்தாலும் பேட்டரி பாத்தீங்கன்னா 6500 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. இதை யூஸ் பண்ணி இந்த போனை 1.5 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் சூப்பரா இருந்துச்சு. எப்போதும் போல என்னோட டெஸ்டிங்ல 3.5 மணி நேரம் கேம் பிளே, 3.5 மணி நேரம் சோஷியல் மீடியா, 1/2 மணி நேரம் கேமரான்னு இந்த அளவுக்கு ஹெவியா யூஸ் பண்ணியுமே 9 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. இவனை பாருங்களேன், நாங்களும் வெயிட் கம்மியா ஸ்லிம்மா கொடுக்குறோன்னு இதுல இருக்கிற அதே வெயிட் அண்ட் திக்னஸோட பேட்டரி பாத்தீங்கன்னா 5600 mAh கெபாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க. என்னதான் சார்ஜிங் ஸ்பீட் 90 வாட்டா இருந்தாலும் பேட்டரி லைஃப் டம்மி தான். 7.5 மணி நேரம் தான் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. சோ தாராளமா இந்த போனை நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலுமே 1.5 நாளைக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பா கிடைச்சிரும். இதுக்கு முக்கியமான காரணமே இதுல யூஸ் பண்ணிருக்க SoC தான். ஏன்னா பிளாக்ஷிப் லெவல்ல 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண Qualcommோட Snapdragon 6 Gen 1 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. என்னங்க பண்றது, அதான் கொடுத்து வச்சிருக்காங்க. இது கூடவே LPDDR4X RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுக்குறேன்னு சொன்னாலுமே ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கம்மியா தான் இருக்கு. இந்த SoC எத்தனை வருஷம் பழசு, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல. இதோட AnTuTu ஸ்கோரை பாருங்க, 6 lakhs கிட்ட கிடைச்சது. CPU throttling டெஸ்ட்ல 77% கிடைச்சது. கண்டிப்பா 90% மேல கிடைச்சிருக்கணும். ஆனா GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல பெட்டர் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்து கிடைச்சது. 99.4% கிடைச்சது. இதுல பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன் பெருசா ஹீட்டும் ஆகல, பேட்டரி ட்ரெயினும் பெருசா ஆகலன்னு. சப்போஸ் இந்த போன்ல கேம்லாம் விளையாடணும்னு நினைச்சிடாதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா BGMI நீங்க ஸ்மூத் அண்ட் HDRல எக்ஸ்ட்ரீம்ல வச்சு 60 FPS ல விளையாடலாம். இங்க ஒரு மேட்டர் சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா Dimensity 7300 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுவும் 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணதுதான். BGMIல ஸ்மூத்ல எக்ஸ்ட்ரீம் கிடைக்கும், ஆனா HDRல அல்ட்ரா தான் கிடைக்கும். கேம் பிளேயும் பெட்டரா இல்ல. சரி, இப்ப திரும்பவும் F29க்கு வருவோம். CODல லோல பாத்தீங்கன்னா அல்ட்ரால வச்சு 90 FPS ல விளையாடலாம். கேம் பிளே ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன ஸ்டட்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலா இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடான போன் இல்ல. மத்தபடி நார்மல் யூஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்மூத்தா இருக்கு. லாகோ, ஸ்டட்டர்ஸோ நான் எதுவுமே நோட் பண்ணல. மல்டி டாஸ்க் பண்ணும்போது கூட நல்லா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கும் சரி, பேட்டரி டியூனிங்கும் சரி சாஃப்ட்வேர் மூலமா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேருக்கு Android 15 மேல ColorOS 15 வந்து ரன் ஆகுது. இந்த போனுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதா சொல்லிருக்காங்க. இன்னொரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கே தெரியும் ColorOS 15ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல அப்படி இல்ல. அனிமேஷனை குறைச்சிருக்காங்க, UI சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இன்னமும் ஸ்மூத்தா இருக்கு. நிறைய யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸ்மார்ட் சைட் பார், ஸ்பிளிட் ஸ்கிரீன், ஃப்ளோட்டிங் விண்டோ, நோ நெட்வொர்க் கம்யூனிகேஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியே கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸும் இருக்கு. அப்புறம் எப்போதும் இருக்கிற எல்லா AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. AI சம்மரி, AI ரைட்டர், AI ஸ்பீக். இதை தவிர போட்டோ எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா AI இமேஜ் என்ஹான்சர், AI எரேசர், அன்பிளர், ரெஃப்ளெக்ஷன் ரிமூவர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்படியே இதுக்கு வந்தோம்னா Android 15 மேல FunTouchOS 15 வந்து ரன் ஆகுது. என்னதான் அப்டேட்ஸ் ஜாஸ்தியா கொடுத்திருந்தாலும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல பெட்டரா இருக்கும், யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ், AI ஃபீச்சர்ஸ்லாம் எதுல நிறைய இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி மேட்டர்லாம் பாத்தீங்கன்னா இதுல கிடையாது. பேருக்கு 2-3 கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி
ஓப்போல பாத்தீங்கன்னா 300% வரைக்கும் நெட்வொர்க் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. வைஃபைக்கு டெடிகேட்டடா கேமிங் ஆண்டனாவும் கொடுத்திருக்காங்க. ஆனா இதனால பெருசா வித்தியாசத்தை நோட் பண்ண முடியல. கனெக்டிவிட்டிக்கு 9 5G பேண்ட், Wi-Fi 5, Bluetooth 5.1 சப்போர்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இதுல யூஸ் பண்ணிருக்க SoC தான். அப்புறம் NFC-யும் கிடையாது, IR பிளஸ்டரும் கிடையாது. அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 50 MP பிரைமரி ஆம்னிவிஷன் சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 2 MP டெப்த், 16 MP செல்ஃபியும் இருக்கு. சாம்பிள்ஸ் 15,000 போன்ஸை விட மோசமா இருக்குங்க. இமேஜ் பார்த்தோனே நல்லா இருக்கேடா, இவன் ஏன் இப்படி பேசுறானு உங்களுக்கு தோணலாம். இமேஜ் ஷார்ப்பா இல்ல, டீடைல் சுத்தமா இல்ல, சேச்சுரேஷன் ஜாஸ்தியா, கலர் ஸ்கின் டோன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுவும் கன்சிஸ்டடாவும் இல்ல. ஆனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா டைனாமிக் ரேஞ்ச் ஓகேவா இருந்துச்சு. பேக்லைட் கண்டிஷன்ல எடுத்தப்பவும் சப்ஜெக்ட்ல டீடைல்ஸ் பெட்டரா கிடைச்சது. லோ லைட் சாம்பிள் சொல்லிக்கிற மாதிரி இல்லனாலும் இன்டோர்ல பார்க்க நல்லா இருக்கும், டீடைல்ஸ் இருக்காது. அவுட்டோர்ல நீங்களே பாருங்க வேலைக்கு ஆகுதானே. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு, ஆனா ஹெச் டிடெக்ஷன் பெட்டரா இல்ல. செல்ஃபிலையுமே அப்படிதான் இருந்துச்சு. செல்ஃபி பரவாயில்லங்க, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. வீடியோல ரியர்ல 4K 30 FPS ல எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்ல 1080 30 FPS ல தான் எடுத்துக்க முடியும். நான் சொல்றதை தாண்டி சாம்பிள்ஸை பார்த்திருப்பீங்க, உங்களுக்கே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு விஷயம், டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்ல Full HD Plus 120 Hz Flat AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 7i வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு, கிறிஸ்பா, கலர்ஸ்லாம் வைப்ரண்டா இருக்கு. யூடியூப்ல உங்களுக்கு 4K HDR சப்போர்ட் இருக்கு, ஆனா HDR டூனிங் பெட்டரா இல்ல. லைட்டா அப்பப்போ வீடியோ பார்க்கும்போது ஸ்டட்டர்ஸும் இருக்கு. பிரைட்னஸ்க்கு இங்க 1200 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது விசிபிலிட்டி ஓகே, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. 300% வரைக்கும் வால்யூம் பூஸ்டோட நல்ல லவுடா இருந்துச்சு. குவாலிட்டி ஓகேவா தான் இருந்துச்சு. ஃபைனலா இந்த போனை நீங்க 8/128GB 24,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். சோ இந்த வீடியோவை பார்க்கும்போது எவ்வளவு விஷயத்தை கொடுத்து எவ்வளவு விஷயம் குறைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்க செகண்டரியா ஒரு போன் வாங்கணும், அதுல டியூரபிலிட்டி பெட்டரா இருக்கணும். இல்ல என்னோட வேலையே கஷ்டமான வேலை தான், அதிகமா வெளில சுத்துற மாதிரி இருக்கும், இல்ல ரஃப்பான இடத்துல வேலை செய்யற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சினாரியோல ஆக்சிடென்டலா கீழே விழுறது, மலையில அதிகமா நனைறது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படின்றவங்களாம் நான் சொன்னதெல்லாம் ஓகேவான்னு பட்டுச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலா என்னோட கருத்து என்னன்னா, இது ரெண்டுமே வேலைக்கு ஆகாது, இதோட நிறைய நல்ல ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு போயிருங்க.